சொந்தக்காரவங்களை வரவழைச்சு ஈஸ்வரி பேசுறாங்க. நாளைக்கு இனியாவுக்கு வீட்டுல நிச்சயதார்த்தம், அவளுக்கு சீக்கிரமாவே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா கோபின்னு சொல்ல, கோபியும் ஆமாம்மா நீங்க சொல்றதெல்லாமே சரிதான், இனிமே இந்த வீட்டுல இனியாவுக்கு நம்ம எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்யாவுக்கு ரொம்ப கோபம் வருது. பக்கத்துல வந்து இங்க நேரா ஈஸ்வரிய கேக்குறாங்க, ஏன் அத்தை இப்ப அவளுக்கு திடீர் கல்யாணம், ஏன் பொண்ணு விஷயத்துல முடிவெடுக்கிறது நானும் எடுப்பேன், கண்டிப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் பொண்ணு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க யாருன்ற ஒரு கேள்வியை கேட்க, இதை கேட்டு அதிர்ந்து போன எங்க ஈஸ்வரி அடுத்த நிமிஷமே சொல்றாங்க, இங்க நீ அவளுக்கு அம்மானா நான் அவளுக்கு பாட்டி, எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, சின்ன வயசுல இருந்து இனி அவ நானும் தானே பாத்துட்டு வரேன், ஏன் அவ விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? இந்த வீட்டோட மான போக போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் விருப்பத்துக்கெல்லாம் விட முடியாது பாக்கியா, ஏன்னா என்ன இருந்தாலும் செல்வி மகனுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அதனால அவனை தான் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டு வரணும்னு நீ முயற்சியும் பண்ணுவ. உன்னை நான் நம்ப மாட்டேன், அதுக்குதான் இப்பவே நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயமும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். நாளைக்கு இங்க வர்றவங்க முன்னாடி ஏதாவது பேசி குளறுபடி பண்ணணும்னு நினைச்சிங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. கூடவே இதுக்கு கோபியும் சப்போர்ட் வேற, நாளைக்கு இந்த நிச்சயம் நடக்கும் பாக்கியா அப்படின்னு பாக்கியாவை எதிர்த்து நின்று பேசிட்டு போறாங்க. என்ன ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு ஜெனி வந்து பேச எதுவுமே புரியாம நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்க இனியாவுக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே இனியா வந்து போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. தனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை சார், என்னுடைய விருப்பத்தை மீறிதான் என் வீட்டுல இருக்கவங்க எனக்கு கல்யாணத்தை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது வந்து எடுத்துங்க, இந்த நிச்சயம் நடக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல சார், எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே என்னுடைய டேடியும் என்னுடைய பாட்டியும் தான் அப்படின்னு போன்ல இங்க விஷயத்த சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இனியா ரொம்ப தைரியமாவே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாக்கியா கேக்குறாங்க, என்னடி உனக்கு கொஞ்சம் கூட இதுல சங்கட்டமே இல்லையா? என்னை விட நீ தான் அதிகமா உடஞ்சு போவன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப சந்தோஷமால ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதுக்கு இனியா சொல்றாங்க, ஆமா எது நடக்குமோ அது தானமா நடக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா இருன்னு நீயே எனக்கு சொல்லிட்டு இப்ப நீயே பயப்பட்டா எப்படிமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எங்க பாக்கியா சொல்றாங்க, இல்லடி இனியா, எனக்கு இந்த விஷயத்துல உன் பாட்டி எடுக்கிற முடிவும் டாடி எடுக்கிற முடிவும் கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ இன்னும் சின்ன பொண்ணு இனியா, நீ படிக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் உன் லைஃப்ல நிறைய இருக்கு, ஆனா அதெல்லாம் தாண்டி உடனே இங்க ஆகாஷ் வீட்டுக்கும் ஆகாஷ்க்கும் பயந்துகிட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ண முடிவெடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ எதுக்கு பயப்படுற, இந்த நிச்சயம் நடந்துருமோன் தானே, நீ கீழே வா என்ன நடக்குதுன்னு நீயே பாருன்னு சொல்ல, என்ன இனியா என்ன பண்ண போற, அந்த வந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்படி இல்லை எதுவும் சொல்ல போறியா அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தாவும். இல்லக்கா அப்படியெல்லாம் நான் எதுவுமே செய்யல, நீங்க கீழே வாங்க, நடக்க போறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி அமிர்தா பாக்கியான்னு எல்லாமே இனியாவை கூட்டிட்டு கீழே வராங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்த ஆட்கள் எல்லாமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எல்லாமே இனியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, இவதான் பொண்ணு, பேரு இனியா, இப்பதான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு படிப்பு முடியறதுக்கு, அதுக்கு முன்னாடியே நல்ல வரன் கிடைச்சா எங்க பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சோம், அது போலதான் உங்க வீட்டு சம்பந்தமா அமைஞ்சது, அதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறமும் படிக்கலாமே, இந்த இப்ப உள்ள பிள்ளைங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கவும் செய்யறாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இனியாவுடைய ப்ரோக்ராம்லாம் நானும் டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்க மாப்பிள்ளை வீட்டுல உங்களை சொல்ல, அவ ரொம்ப டான்ஸ் ஆடுவா, நல்லா ஆடுவா, அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப ரொம்ப விருப்பம், இப்ப கொஞ்சம் அதை விட்டுருக்கா, திரும்பவும் ஆசைப்பட்டா அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க கோபியும் சொல்றாங்க. கோபியும் எங்க பாட்டியும் இனியாமா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட இனியாவும் தைரியமா போறாங்க. இவ என் பொண்ணு, உங்களை நம்பிதான் என் பொண்ணை உங்க வீட்டுக்கு ஒப்படைக்கிறோம், நிச்சயத்தை இவ்வளவு சிம்பிளா வச்சுட்டோம்லாம் நீங்க நினைக்க வேணாம், கல்யாணத்தை பெருசா பண்ணிடலாம் அப்படின்னு இங்க சொல்றாங்க கோபி. இதை கேட்டுட்டு எங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்களும் உடனே ஈஸ்வரியை பார்த்தும் கோபியை பார்த்தும் சொல்றாங்க, இந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் விருப்பம் இருக்குதானே, ஏன்னா இந்த வீட்டுல இருக்க மத்தவங்க முகத்துல சந்தோஷம் இல்லாம தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்க, சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொண்ணு அவளை விட்டு பிரிய போறாளேன்னு ஒரு சங்கடத்துலதான் இருந்துட்டு இருக்கான், எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தானே, அதனால்தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாவை பார்த்துட்டு எங்க ஈஸ்வரி மறைச்சுக்கிட்டு, சரி நிச்சயத்துக்கு எங்க தட்டு தாம்பலம் மாத்தணும், அவங்க அம்மாவையும் வர சொல்லுங்க, தாம்பலத்தை மாத்திடலான்னு சொல்ல, இருக்கட்டுங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாட்டையே கொடுங்கன்னு சொல்றாங்க எங்க கோபியும். சரி அம்மா நீங்க வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தாம்பலத்தை மாத்த போறாங்க. ஆனா இனியாவுக்கு படபடப்பா இருக்கு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இவங்க இன்னும் வரவே இல்லையேன்னு எட்டி எட்டி பாக்குறாங்க. என்ன இனியா யாரை பாத்துக்கிட்டு இருக்கன்னு எங்க செல்லியன்னு கேட்க,
எதுவும் பேசாம இங்க முறைச்சிட்டே நிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா போலீஸ் ஒரு கூட்டமாவே வந்து நிக்குது இங்க வாசலுக்கு முன்னாடி. வர்ற போலீஸும் நிறுத்துங்க நிச்சயத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. என்னது போலீஸ் எதுக்கு வராங்க நம்ம வீட்டுக்கு, என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அங்க குழம்பி போய் நிக்கிறாங்க இங்க கோபி. நிச்சயம் யாரை கேட்டு இந்த நிச்சயத்தை பண்றீங்க அப்படின்னு சொல்ல, யார சார் கேட்கணும், எங்க குடும்ப விஷயம், முதல்ல நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுறீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கோபி. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இந்த வீட்டுல இருக்கவங்க போன் பண்ணதுனால தான் நானும் வந்தேன். இங்க விருப்பம் இல்லாம இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லி போன் வந்தது, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்களும் வந்தோம். ஏன் சார் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா விட மாட்டீங்களா, அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி என்ன சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சார் இது எங்க ஃபேமிலி விஷயம் அப்படின்னு கோபி சொல்ல, போதும் சார் நாங்க அமைதியா பேசினா நீங்க எகிரி எகிரி பேசுவீங்களா, இங்க என்ன நடக்குது, இங்க எங்களுக்கு போன் வந்ததுனால தானே வந்திருக்குன்னு சொல்றோம், உங்களுக்கு அது புரியுதா இல்லையா, இது வீட்டுல நடக்கிற வரையும் தான் உங்க வீட்டு பிரச்சனை, வெளியில எங்களுக்கு வந்துட்டுனா அது பொது பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இப்படி ரொம்ப பேசுறதை கேட்டு ஈஸ்வரி தயங்கி நிக்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து கேக்குறாங்க. சார் அவங்க ஏதோ, என்ன சார் ஆச்சு, யார் சார் உங்களுக்கு போன் பண்ணா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாக்கியா நீ தான் பண்ணியா, நீ தான் ஆரம்பத்துல இருந்து இந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்த என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா அமைதியா இருக்க மாட்டியா, இப்படிதான் போலீஸ்க்கு போன் பண்ணி வரவழைச்சு எங்க குடும்பமானத்தை வாங்குவியா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு பாக்கியாவும் எங்க இனியாவை பார்க்க, பாட்டி இப்ப எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க, எது நடந்தாலும் அது அம்மா தான் காரணமா, போலீஸ்க்கு போன் பண்ணது அம்மா கிடையாது, நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. இனியாமா நீயா அப்படின்னு இங்க கோபி அதிர்ச்சியாகும். ஆமா டாடி நான் தான் பண்ணினேன் அப்படின்னு இங்க எதிர்த்து பேசுறாங்க. இங்க போலீஸ சொல்றாங்க, என்னம்மா என்னாச்சு, என்ன நடந்தது, முதல்ல அதை தெளிவா சொல்லுன்னு எங்க இனியாட்ட கேட்க, சார் எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை, அதை மீறிதான் இந்த வீட்டுல எனக்கு கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்றாங்க, இதுல என் அம்மாவுக்கோ இல்ல எனக்கோ கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனா பாட்டியோட கட்டாயத்தாலதான் இப்ப பாட்டியும் டாடியும் சேர்ந்துகிட்டு இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க, இதை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக தான் சார் நான் போன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உங்க பொண்ணு இவ்வளவு தெளிவா பேசுறாங்க, மேஜர் ஆனாலும் மைனர் ஆனாலும் அவங்களுடைய விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ண கூடாது, அது எவ்வளவு பெரிய குற்றம், அதுக்காக உங்களுக்கு 2 பேருக்கும் தண்டனை என்ன கிடைக்கும் தெரியுமா, இந்த பொண்ணு போன் பண்ணி சொன்னனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம், ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் உங்க பொண்ணு எழுதி கொடுத்தா உங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வைக்க நாங்க தயாரா தான் இருப்போம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இதை கேட்டு இனியா அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இல்ல சார் இங்க நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க விரும்பல, ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு போங்க, என் விஷயத்துல இனி அவங்க எதுக்கும் தலையிடக்கூடாது, நான் விருப்பப்பட்ட மாதிரி படிக்கணும், படிச்சு நான் பெரிய ஆளாகணும், அது மட்டும்தான் என் அம்மாவோட ஆசை, என்னுடைய ஆசை, என் அம்மா ஆசைக்கு நான் இப்போ உடந்தையா இருக்கேன், அவ்வளவுதான், மற்றபடி இவங்க ஆசைப்படி நடக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, என் அம்மாவுக்கு இல்லாத உரிமை இவங்களுக்கு எப்படி வந்தது, எப்போதுமே என்னுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கிறது என்னுடைய அம்மா தான், அவங்க தான் வந்து எனக்காக எல்லா இடத்துலயும் நிக்கவும் செய்யறாங்க, அப்படி இருக்கப்போ இவங்க மட்டும் என் கல்யாணத்துல முடிவெடுத்தா அது சரியாயிடுமா, என் அம்மா இந்த பையன் இல்ல வேற எந்த பையன் யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க முடிவு எடுத்தாலும் அவங்க யார சொல்றாங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுதான் நான் எடுக்கிற முடிவு, இதுக்கு இடையில என் கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டுல இருக்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இங்க ஈஸ்வரியும் கோபியும் அதிர்ந்து போய் நிக்க, கேட்டீங்கல்லம்மா இனிமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்திலேருந்து வரக்கூடாது, ஒருவேளை உங்க பொண்ணு இனியாவுக்கு வீட்டுக்கே தெரியாம ஏதாவது ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுனீங்க, அப்புறம் உங்க 2 பேரையும் எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அவசியம் இல்லை, நாங்களே உள்ள கொண்டு வச்சு விசாரிக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்தவங்க மிரட்டிட்டு போறாங்க. போனதுக்கு பிறகு இனியாவை பார்த்து, என்ன இனியாமா உன் டேடினா உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்றேன், எல்லாம் உன் அம்மா சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேட்க, டேடி அம்மா சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு நினைச்சுதானே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க, அப்போ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு, அதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கோபி அதிர்ந்து போய் நிக்க, ஏய் திரும்பவும் இந்த குடும்பமானத்தை வாங்குறதுக்காக தானே நீ போலீஸ் வரைக்கும் போயிருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி குடும்பமானத்தை வாங்கினது நான் கிடையாது, நீங்களும் இங்க இவரும் தான், நான் டாடி மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், உயிரா இருக்கேன், அன்பா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதுக்காக என்னுடைய லைஃப்ல நான் எடுக்க வேண்டிய ஒரு முடிவை நீங்களே எடுத்து அதை நீங்களே நடத்தும் நினைச்சா அதை நான் விட்டுட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன் பாட்டி, அதை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ அதை அப்படிதான் நான் நிறுத்த வேண்டியது இருக்கும், அப்படிதான் நான் செஞ்சேன், என்னமோ என்னாலதான் இந்த குடும்பமானவே போகுதுன்ற மாதிரி பேசுனீங்க, ஏன் டாடி செஞ்ச விஷயம் நான் மறந்துட்டா, உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புனப்போ அப்ப இந்த குடும்பமான போகலையா, இவர்
செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போனப்போ அப்ப அந்த குடும்பம் மனம் போகலையா? அப்ப போகாத மனமா இப்ப போயிட போகுது பாட்டி. நான் சரியா தான் இருக்கேன், என் அம்மாவுக்கும் நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை என் லைஃப்ல நீங்க 2 பேரும் எந்த முடிவும் எடுக்க கூடாது. அம்மாவுடைய சத்தியத்துக்கு கட்பட்டு நான் நல்லா படிக்கிறேன், நல்லா படிப்பேன். அது மட்டும் தான் எனக்கு இருக்க வேலை. நான் ஏதாவது தப்பா செஞ்சிருவோன்னு நினைச்சு நீங்க தப்பா என் விஷயத்துல முடிவு எடுத்தீங்கன்னா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நீங்க நிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி வாமா போகலான்னு இங்க மேல கூட்டிட்டு போறாங்க. இனியா பேசினதை கேட்டு செலியன் வாயை திறக்காம நிக்க, என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு போறா, இவ்வளவு தைரியம் இவளுக்கு எப்படிப்பா வந்ததுன்னு சொல்ல, எல்லாம் பாக்கியா கொடுக்குற இடம் தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஜெனியும் அமிதா வந்து சொல்றாங்க, பாக்கியாண்டி கொடுக்குற இடம் கிடையாது, எல்லாம் நீங்க செஞ்ச காரியம்தான். செலியா, திரும்ப திரும்ப தப்பு செய்யறவங்களுக்கு கூடவே நின்றுட்டு இருக்க, அதை முதல்ல கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிங்க திட்டிட்டு ஜெனியும் போறாங்க. அமிர்தாவும் சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போக, இதை கேட்டு இங்க ஈஸ்வரியும் அங்க கோபியும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போனதுலேருந்து எல்லாத்தையுமே நினைச்சு எதையுமே அவங்களால யோசிக்க கூட முடியல. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுகிட்டு இருக்க கோபி ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியை தான் இனியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. தன் வாழ்க்கையில இனி எந்த முடிவையும் நீங்க 2 பேரும் எடுக்கக்கூடாதுன்னு, இனிமே இப்படி ஒரு விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இங்க இனியாவுக்கு இருக்கு. பாக்கியாவும் தான் பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. தெளிவா மெச்சூர்டா பேசினதை நினைச்சு இன்னும் சந்தோஷப்படுறாங்க. இவளுக்கு அந்த மெச்சூர்டு இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த பாக்கியாவுக்கு இப்ப எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெச்சூர்டு கிடைச்சதை நினைச்சு அவங்க இன்னும் சந்தோஷத்துல தான் இருக்காங்க. தனக்கு சத்தியத்தை பண்ணி கொடுத்ததை நினைச்சும் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு போராடணுமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டுல போராடிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் பாக்கியா இருக்கிறாங்க.